ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி டைம் வித் கௌசி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் கௌசல்யா ராஜன். வாங்க இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். சஞ்சுவும் ருத்ரனும் எஸ்பி ஆபீஸில் நடைபெறும் சீக்ரெட் மீட்டிங்காக சென்றனர். அங்கு ஐஜி, டிஜிபி என பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் இருந்தனர். ஆல் ஆஃப் யூ குட் மார்னிங் காய்ஸ். இது ஒரு சீக்ரெட் மிஷன். லாஸ்ட் 7 இயர்ஸா இந்த கேஸ் ரொம்பவே இழுத்துட்டு இருக்கு. இந்த கேஸோட இன்ட்ரோ என்னன்றத சொல்லிடுறேன். லாஸ்ட் 7 இயர்ஸா ரேப் கேஸ் அதிகமா ஃபைல் ஆயிருக்கு. முக்கியமா கல்யாணம் ஆன பெண்கள் தங்களோட கணவர்கள்னாலேயே அபியூஸ் பண்ணப்பட்ட கேஸ் தான் அதிகமா இருக்கு. இந்த கேஸ சம்பந்தப்பட்ட எல்லாரும் சொன்ன ஒரே பதில், நாங்க போதையில இருந்தோம், எங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கே தெரியல. இந்த ரிப்போர்ட் மட்டும்தான். மிஸ்டர் சஞ்சீஸ்வரன், உங்களோட என்கொயரி ரிப்போர்ட் என்னாச்சு? சார், இந்த கேஸ் ஆரம்பிச்சது சரியா 15 வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது புதுவிதமான ஆல்கஹால் ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட பேர் MC-12. இந்த ஆல்கஹால் இத சாப்பிடுற எல்லாரும் மறுபடியும் மறுபடியும் வேணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய அடிக்ஷனான ஆல்கஹாலா இருந்திருக்கு. ஆரம்பத்துல சாதாரணமா தான் இருந்திருக்கு. பட் அத போக போக அந்த ஆல்கஹாலை குடிக்கிற ஒவ்வொருத்தரும் தங்களோட கண்ட்ரோலை இழக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த MC-12 குடிக்கிற ஒவ்வொருத்தரும் மிருகமா மாற ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருத்தரை அடிச்சு துன்புறுத்துறது, அவங்க கத்துற சத்தத்துல ஒரு விதமான போதைய அவங்களுக்கு கொடுக்கற மாதிரி ஒரு ஃபீல். அந்த சந்தோஷத்துக்காகவே நிறைய பிரச்சனை அந்த ஊர்ல நடந்திருக்கு. ஆல் டைம் அந்த ஆல்கஹாலையே குடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே தோண ஆரம்பிச்சிருக்கு. ஒரு விதமான அடிக்ஷன். அது ஒரு ட்ரக்ஸா இருக்கலாம் அப்படின்னும் நாங்க சர்ச் பண்ண ஆரம்பிச்சோம். வாட், ட்ரக்கா? எஸ் சார். அன்னைக்கு இதெல்லாம் ஒரு நேர்மையான கான்ஸ்டபிள் போலீஸ் இத பத்தின ஃபுல் டீடைல்ஸையும் எஸ்பி ஆபீஸ்ல ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. உடனே அந்த MC-12 ஆல்கஹாலை தடை பண்ணியிருக்காங்க. அதுக்காக 2 வருஷமா ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு அந்த ட்ரிங்க்ஸையும் அதை தயாரிச்ச நிறுவனத்தோட ஓனரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓனர் அப்படின்னா உண்மையான ஓனர் கிடையாது, அது ஓனரோட பினாமி தான். அவனோட குடும்பத்துக்கே லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டும் பண்ணியிருக்கான் அந்த ஒரிஜினல் ஓனர். அடுத்த 2-3 வருஷம் நார்மலா தான் போயிட்டு இருந்திருக்கு. அகெயின் 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. தட் இஸ் ஆனிபீஸ்ட் ஆல்கஹால். வாட், ஆனிபீஸ்டா? ஐ நோ தட் ஆல்கஹால். எஸ், பட் அந்த பிராண்ட் ஆல்கஹால் சர்டிஃபைடு ஆல்கஹால் ஆச்சே, அது எப்படி என்று ஐஜி கேட்க, எஸ் சார், பட் அந்த ஆல்கஹால் பிராண்ட் 3 times heavier than MC-12. அந்த பிராண்ட் ட்ரிங்க்ஸை குடிக்கிற எல்லாரும் மிருகத்தை விட ரொம்ப வயலண்டா மாற ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அதை குடிக்கிற எல்லாரும் பால் உணர்வை தூண்டுறது, அது சாதாரணமாக இல்லாம ரொம்ப வெறித்தனமா ஒரு பொண்ணோட பெண்ணுறுப்பு சிதைற அளவுக்கு செக்ஸ் வச்சுக்கிறது. இந்த அளவுக்கு அந்த ஆல்கஹால் அவங்க மூளைய மாத்துது. நாள் ஆக ஆக அந்த ஆனிபீஸ்ட் எல்லாரையும் அடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஊர் மக்கள் மறுபடியும் அந்த பிராண்டை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு கேஸ் கொடுத்துருக்காங்க. பட் நோ யூஸ். அந்த பிராண்ட் மேல ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்கல. அங்க ஒரு ஆதாரம் கூட கிடைக்காத அளவுக்கு பக்காவா பிளான் பண்ணி அதை ரன் பண்ணிட்டு இருக்கான். சக்சஸ்ஃபுல்லி அந்த ஆனிபீஸ்ட் ஆல்கஹால் சிட்டி ஃபுல்லா நோ எல்லா கண்ட்ரீஸ்க்கும் சப்ளை ஆகுது. இதுல என்ன விஷயம்னா, இப்போ இத பெண்களும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களோட வெறியை தீர்த்துக்கிறதுக்காக. ஸோ இப்போதைக்கு அந்த பிராண்ட்ல பத்தி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் கூட இல்லை என்று ருத்ரன் சொல்ல, இதுக்கு என்னதான் வழி? மேலிடத்துல இருந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இந்த ஆல்கஹாலை எடுத்துக்கிட்ட ஒரே ஒரு பர்சன் நம்மளுக்கு கிடைச்சா கூட போதும், அவங்க மூலமா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பை ப்ரொசீட் பண்ணலாம் என்றார் ஐஜி. நோ யூஸ் சார். ஆல்கஹால் டெஸ்ட்லயும் நமக்கு அவங்களுக்கு எதிராக எதுவுமே கிடைக்காது. ஆல்ரெடி அந்த ஆல்கஹால் யூஸ் பண்ண ஒருத்தரை மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. நார்மலான ஒரு ஆல்கஹால் யூஸ் பண்ற பர்சனோட மெடிக்கல் ரிப்போர்ட் தான் இருக்கே தவிர அந்த ஆல்கஹாலுக்கு எதிராக எந்த ஒரு எவிடன்ஸும் நமக்கு கிடைக்கல என்றான் சஞ்சு. அந்த ஆல்கஹால் ஃபேக்டரி ஓனர் எங்க, என்ன பண்றான் என்று டிஜிபி கேட்க, சார், ஹி இஸ் இன் அப்ராட். அவன் லாஸ்டா வந்தது 7 இயர்ஸ்க்கு முன்னாடி, அதாவது நியூ பிராண்ட் ஓப்பனிங்காக வந்தவன். அதுக்கப்புறம் அவன் இந்தியாவுக்கு வரவே இல்லை.
என்றான் சஞ்சு. வாட் இஸ் ஹிஸ் நேம் என்று டிஜிபி கேட்க, ஆலிவேந்தன் என்றான் ருத்ரன். அவனோட பேக்ரவுண்ட் என்ன? ஹீ இஸ் ஆலிவேந்தன். கொஞ்சம் ரிச் ஃபேமிலி தான், பட் ஹீ இஸ் அன்எஜுகேட்டட். பட் அவங்க அப்பாவோட செல்வாக்கை வச்சு அதன் மூலமாக தான் இந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கான். அவனை பற்றி வேற எந்த டீட்டெயில்ஸும் கிடைக்கலன்னு சொல்கிறத விட இவ்வளோதான் சொல்லணும் அப்படின்ற சொல்லி வச்ச மாதிரி அங்கே இருக்கிற எல்லாரும் சொல்கிறாங்க என்றான் ருத்ரன். இதுக்கு ஒரே ஒரு வழிதான் சார் இருக்கு. உண்மையான ஃபேக்ட்ரி எங்கே இருக்குன்றது தான் கண்டுபிடிக்கணும். உண்மையான இடமா? அது எங்கே இருக்கு என்றார் டிஜிபி. அது எங்களுக்கும் தெரியல சார். அவங்க தயாரிக்கிறதா சொல்ற அந்த இடத்துல நாம கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஆதாரம் கூட இல்லை. அப்படின்னா நம்ம தேடுற இடம் தப்பான இடம் என்றான் ருத்ரன். நம்ம நினைக்கிறது அங்க இல்லைன்னா அப்போ நம்ம வேற பிளான் தான் யூஸ் பண்ணணும். அதுக்குதான் ஒரிஜினல் ஃபேக்டரி எங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். எங்க அந்த ஆல்கஹாலை தயாரிக்கிறாங்க, அதை எப்படி வெளியே கொண்டு வந்து அதை அடுத்தடுத்த ஊருக்கு சப்ளை பண்றாங்க. எங்களோட நெக்ஸ்ட் மூவே டு ஐடென்டிஃபை த ரியல் ஃபேக்டரி என்றான் சஞ்சு. இதுவரைக்கும் நாங்கள் கலெக்ட் பண்ண என்கொயரி ரிப்போர்ட்ஸ் என்றான் ருத்ரன். வெல் டன் யங் மேன்ஸ், ரியலி போத் ஆஃப் யூ டன் அ ஒண்டர்ஃபுல் ஜாப். ஐ ஹோப் யூ நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக இந்த கேஸை சால்வ் பண்ணுவீங்க என்று டிஜிபி சொல்ல, கண்டிப்பா சார், இது எங்களோட ஃபர்ஸ்ட் கேஸ். வி வில் நெவர் டிசப்பாயிண்டட் யூ சார் என்று சஞ்சுவும் ருத்ரனும் அதிகாரிகளுக்கு சல்யூட் அடித்து அங்கிருந்து புறப்பட்டனர். அப்படி அக்னி சந்திரா என்ன பண்றாங்கன்றத பார்க்கலாம். மயங்கிய சந்திராவை அக்னி மெத்தையில் படுக்க வைத்தான். அப்போது கதவை தட்டும் சத்தம் கேட்க அருண் தான் நின்றிருந்தான். என்னாச்சண்ணா, எதுக்கு கால் பண்ணி வர சொன்னீங்க? அக்னி சந்திராவை பார்க்க, என்னாச்சண்ணா, அன்னைக்கு என்னாச்சு என்று பல்ஸ் செக் பண்ணி பிபி செக் பண்ணினான். ப்ரெஷர் ரொம்ப ஹையா இருக்குண்ணா. மனசை பாதிக்கிற அளவுக்கு ஏதாவது நடந்துச்சா என்று அருண் கேட்க அக்னி அமைதியாக இருந்தான். அண்ணா, அண்ணியை ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்றது நல்லதுன்னு தோணுது. ஏன்னா அவங்க அடிக்கடி மயங்கி விழுகிறாங்க. அண்ட் நமக்கெல்லாம் தெரியும் அவங்க ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டவங்கன்னு. இங்கே வந்ததுலேருந்து பல தடவை அண்ணி மயங்கியிருக்காங்க. ஒரு ஜென்ரல் பாடி செக்அப் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, அன்னிக்கு கவுன்சிலிங்கும் தேவை என்றான் அருண். அக்னியும் ஆம் என்று தலையசைக்க சந்திரா கண் விழித்தாள். அக்னி சந்திராவை பார்த்தான். சந்திராவும் அக்னியை பார்த்தாள். அவர்கள் இருவருக்கும் இடையில் உள்ள அருண் சத்தமில்லாமல் அவர்களுக்கு தனிமையை கொடுத்துவிட்டு வெளியே சென்றான். அக்னி சந்திராவின் பக்கத்தில் அமர்ந்து அவளின் கைகளை பிடித்தான். சந்திரா கண்களை தாழ்த்தினாள். சந்திரா, என்ன பாரு என்றான் அக்னி. சந்திரா அக்னியை பார்க்க, பல வருஷத்துக்கு முன்னாடி நான் தெரியாம தொலைச்ச என்னோட வைரக்கல் நீ. நான் தொலைச்சதுனால நிறைய சேற்றுலையும் சாக்கடையிலையும் விழுந்து மறுபடியும் நீ என்கிட்டயே வந்திருக்க. உன்னை எப்படி சுத்தமாக்கணும்னு எனக்கு தெரியும். நீ என் பொண்டாட்டி, என்னோட வைரம். இனி உன்னை நான் தெரியாம கூட தொலைக்க மாட்டேன். என்கிட்ட இருந்து யாராலையும் உன்னை பிரிக்க முடியாது. கடந்த கால சேரும் சாக்கடையும் உன்னை தொட்டுருச்சுன்றதுக்காக என் வைரக்கல்லோட மதிப்பு என்னைக்கும் குறையாது. உன்னை எனக்கு பிடிச்சுதான் கட்டிக்கிட்டேன். எனக்கு உன்னோட புருஷனா வாழணும், 3 குழந்தை பெத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. உன் கடந்த காலத்தை மறந்து ஏன் கூட ஏன் பொண்டாட்டியா வாழ உனக்கு விருப்பமா என்று அக்னி கேட்க, சந்திராவின் கண்களில் நீர் வடிந்து கொண்டே இருக்க, உன்னோட வலி, வேதனை, கொடுமை, இழப்பு, இது எல்லாத்தையும் என்னால மாத்த முடியாது. ஆனா அதை மறக்க வைக்க என்னால முடியும்னு நான் நம்புறேன். உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சந்திரா அக்னியின் பின் ஓடி சென்று காற்று கூட புகாத வண்ணம் அணைத்து கொண்டாள். அந்த அணைப்பில் இனி என்னை என்றும் விட்டுவிடாதே என்ற அணைப்பாய் இருந்தது. அக்னி அவள் புறம் திரும்பி சந்திராவின் நெற்றியில் முத்தம் வைத்தான். அந்த முத்தத்தில் இனி உனக்கு நான் இருக்கிறேன் என்பது போல் இருந்தது சந்திராவிற்கு. அக்னியை பார்த்து, என்ன உங்க பொண்டாட்டியா மனசுல எந்த கலங்கமும் இல்லாம ஏத்துப்பீங்களா என்று கேட்க, நீ எந்த கலக்கமும் படாதவ, தாய்ப்பாலை விட சுத்தமானவ. உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா என்றான் அக்னி. இந்த உலகத்துல நான் நம்புற ஒரே ஆள் நீங்க தான். கல்யாணத்துல நீங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கைய காப்பாத்தினப்போ என்னையும் யாராவது காப்பாத்த மாட்டாங்களான்னு அந்த அம்மனை வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்களே என்னை காப்பாத்துவீங்கன்னு
எதிர்பார்க்கல. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துல இல்ல எல்லாரையும் பிடிச்சிருக்கு. ஆனா பயமா இருக்கு என்றாள் சந்திரா. நான் இருக்கும்போது ஏன் பயப்படுறேன்? நான் ஒரு ராசி கட்டவ. என் முகத்துல முழிச்சிட்டு போனா கெட்டதுதான் நடக்கும் என்று சந்திரா கூறிக்கொண்டிருக்கும் போது அக்னி சிரிக்க ஆரம்பித்தான். உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? நேத்து நான் உன் முகத்தை பார்த்துட்டு தான் ஆபீஸ் போனேன். வழக்கமா வர்ற வருமானத்தை விட 5 மடங்கு வருமானம் அதிகமா வந்திருக்கு. இதுக்கு காரணம் நீதான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ இப்படி சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு சந்திரா, நமக்கு நடக்கிற நல்லது கெட்டதுக்கு நாம மட்டும்தான் பொறுப்பு. இதுல அடுத்தவங்க எங்க இருந்து வந்தாங்க? நம்மளோட நேரத்துக்கும் சூழ்நிலைக்கும் அடுத்தவங்கள பலியாட ஆக்க கூடாது. புரியுதா? அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி என்ன என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அழுகை வர, அதை சொல்ல விருப்பம் இல்லாமல் அழுகை முட்டி கொண்டு வர, இதுக்கு முன்னாடி என்ன கல்யாணம் பண்ண 3 பேரும் இன்னைக்கு உயிரோட இல்ல. அதுக்கெல்லாம் நான் என்னைக்கும் வருத்தமும் பட்டதில்ல. ஏன்னா நான் அங்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனா உங்களுக்கு இல்ல, நம்ம வீட்டுல இருக்கிற யாருக்காதும் ஏதாவது நடந்துச்சுன்னா என்னால தாங்க முடியாது. முக்கியமா உங்களுக்கு ஏதாவதுன்னா என்னால முடியாதுங்க. ஏன்னா உங்களை எனக்கு அவ்வளவு பிடிக்கும், சின்ன வயசுல இருந்து என்று கூற அக்னி சந்திராவை இறுக அணைத்தான். என்ன சொன்ன? என்ன ஞாபகம் வச்சிருக்கியா சக்கரவள்ளி என்றான் அக்னி. என் மாமன நான் எப்படி மறப்பேன் என்றாள் சந்திரா. முகம் முழுவதும் முத்தம் கொடுத்து அணைத்தான், காற்று கூட நுழையாத வண்ணம். எப்பா ரைட்டு, இங்க என்னப்பா நடக்குது? இவங்க 2 பேருக்கு எப்பப்பா லவ் வந்துச்சு என்று நீங்க நினைக்கிறது எனக்கு கேக்குது. தொடர்ந்து கதையை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.